இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக கார போண்டா ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இது கூட நான் அரை கப் அளவுக்கு இட்லி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இட்லி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கிறனால நான் வெங்காயம், கொத்தமல்லி இதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மாவு நல்லா திக்காகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ண வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதாவது மாவு எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கிள்ளி விடுறது மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லா சட்னியுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பராக கார போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் போட்டிருக்கேன். இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.